சரிடா, நீங்க புது ஆஃபீஸ் தொறந்துட்டீங்க. அதுல வந்து முதலமைச்சர்களுடைய ஃபோட்டோலாம் வச்சிருக்கீங்க. சீமான் அவர்களுடைய ஃபோட்டோவ வைக்கல. சீமான் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்ததில்ல. அதெல்லாம் சரி. அது எதுக்குடா ஒரு வீடியோவா எடுத்து போட்டு மக்களுக்கு விளக்கம் குடுத்து, சீமான் அவர்களோட ஃபோட்டோவ இதுலலாம் வைக்க முடியாதுன்னு சொல்லி, சீமான் அவர்களுடைய ஃபோட்டோவ அப்படி கீழ அப்படி ஓரமா வச்சா கூட அது ஃப்ரேம்ல தெரியாது அப்படின்னு, இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த சவுக்கு டீமுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே தெரில. இந்த சவுக்கு சங்கர் என்கிற புரோக்கர் சங்கரை சீமான் போன்றவர்கள்லாம் ஆதரிச்சிருக்கவே கூடாது. அவருக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் அப்படிங்கிறப்ப குரல் கொடுத்துருக்கவே கூடாது. இந்த சவுக்கு சங்கர் என்கிற புரோக்கர் சங்கர் சிறையிலிருந்து வந்ததுக்கப்புறம் அண்ணன் நான் இருக்கேன்னு தட்டி கொடுத்து சவுக்கு சங்கரோட இருந்து மீடியாவுக்கு வந்து பேட்டி எல்லாம் கொடுத்து இனிமே வந்து சவுக்கு சங்கரை யாரும் தொட முடியாது, தொட்டா நான் வருவேன்னு சொல்லி சவுக்கு சங்கரை வந்து நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக நான் நிறுத்துவேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பேசி அதுக்கெல்லாம் விசுவாசத்தை எந்த அளவுக்கு இந்த சவுக்கு டீமால் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு முதலாளிக்கு வந்து விசுவாசமாக பிஸ்கட் போடக்கூடிய முதலாளிக்கு எந்த அளவுக்கு விசுவாசமோ செயல்பட முடியுமோ செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அந்த காஞ்சு போன பீடி மாதிரி ஒருத்தர் இருப்பான். அந்த மாலதியாவது சவுக்கோட இருக்குது, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரைட் என்னமோ பண்ணுறாங்கன்னு விட்டுறலாம். அந்த காஞ்சு போன பீடி மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருப்பான். அவன் பெரிய புடிங்கி மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சீமானோட ஃபோட்டோவெல்லாம் அப்படி ஓரமாக வச்சா ஃப்ரேமில் தெரிய மாட்டார். அண்ணன் இல்லாமல் நம்மளால் அரசியல் பேச முடியுமா? இப்போ சீமானை கேவலப்படுத்தணும் அப்படின்றதுக்கு தொடர்ந்து இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ ஃபன் பண்ணுறது யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இவங்க வாய் வைக்காத இடமே கிடையாது. அதுவும் விஜயோட ஃபோட்டோவை இப்படி இருக்கிற மாதிரி சென்டராக போட்டு வச்சு ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், விஜய் அவர்கள், அதாவது முன்னாள் எஜமான் ஸ்டாலின், அதுக்கு அடுத்த எஜமான் எடப்பாடி, இன்றைய எஜமான் விஜய், எல்லாருக்கும் விசுவாசமாக இருக்கணும்ல. சீமானவர்களுக்கு இவன்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை, இவனுக்கு காசை கொடுத்து என்னை பற்றி பேசுகிறா அப்படின்னா இந்த புரோக்கர் சங்கர் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் வாய் கூசாமல் சீமானை வந்து ஆதரவாக பேசி வீடியோ போடுவான். ஆனால் சீமானவர்கள் இவனுக்காக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போய் நின்றுருக்காரு. அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் தாங்கிட்ட வேலை செய்யக்கூடிய நண்டு சிண்டு அல்லக்கையி அல்லு சில்லெல்லாம் விட்டு சீமானவர்களை கலாய்க்கிறது, கேவலமாக பேசுறது, இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை நாங்களும் கண்டும் காணாமல் போய்கிட்டே இருக்கோம். சரி போய் தொலைகிறாங்க அப்படின்னு. உங்களை எவன்டா கேட்டது சீமானவர்களுடைய ஃபோட்டோவை போடுங்கன்னு? சீமானை பற்றி பேசுங்கன்னு உங்களை யார் சொன்னது? நீங்கள் பேசி சீமானவர்களுக்கு என்ன ஆக போகுது? சீமானுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான தம்பிகள் இருக்காண்டா. அவங்க பேசுகிறாங்கடா, ஒவ்வொருத்தரும் ஒரு வலைவலி வச்சுருக்காண்டா. சீமானை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் போதும். நீங்கள் பேசி அறுத்து தள்ளினதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? எத்தனை கட்சி மாறி எத்தனை பேருக்கு வாயை வாடகைக்கு விட்டு நீங்கள் பொழைச்சிருப்பீங்க. நீங்கள் சீமானவர்களை உயர்வுபடுத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, இந்த சவுக்கு டீமுன்றவங்க புதுசாக ஆஃபீஸ் போட்டாங்க. இதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அங்கே ஒட்டின போஸ்டரை கிழிக்கிறதுக்கு வந்து தேவை இருக்காதான். விஜய் அவர்களுடைய ஆட்சி பொன்னான ஆட்சியாக இருக்குமா. அதனால் எந்த பிரச்சனையும் காவல்துறையால் எங்களுக்கு வராது. இதுக்கு முன்னாடிலாம் காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆஃபீஸை மாற்றிக்கிட்டே இருப்போம். இப்போ எங்களுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது. ஏன்னா எங்கள் அண்ணா விஜய் தான் ஆட்சிக்கு வந்துட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பானா அப்படிங்கிற கதையா? டேய், எல்லாம் மீறி போறீங்கடா. ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான், அவன் கண்டிப்பாக ஆப்படிப்பான். ஆப்புங்கிறது ரிவிட் நம்பியெல்லாம் எடுக்க முடியாது. உங்களுடைய ஹிஸ்ட்ரி என்னன்றதை யோசிங்க. எத்தனை தடவை வந்து சவுக்கு சங்கர் வந்து குண்டர் சட்டத்தில் உள்ளே போனார், எத்தனை நாள் கழிதுன்ட்டு வந்தார் அப்படின்னு யோசிங்க. இன்னைக்கு விஜய்க்கு நீ ஆதரவாக சொம்பு தூக்கிட்டு இருக்க. இன்னைக்கு தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சவுக்கு டீமு சீமானை கலாய்க்கிறத பார்த்து சந்தோஷப்படலாம். ஆகா, சீமானை கலாய்க்கிறாங்கயா, நம்ம விஜய் அண்ணாவை வந்து பெருமையாக பேசுகிறாங்கயா, விஜய் அண்ணாவோட ஃபோட்டோவை வந்து சென்டரில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் திமுகவுடைய ஆட்சி வரணும்னு பேசியிருக்காருப்பா, ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசியிருக்காருப்பா. அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் தான் உண்மையான தலைவர்னு பேசியிருக்காருப்பா. இன்னைக்கு விஜய்க்காக பேசுகிறாருப்பா. நாளைக்கு வந்து யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக பேசிட்டு போயிடுவாருப்பா. அதனால் இது நிலைக்காது. சரி, இவங்க ஒரு பக்கம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் சீரியஸான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு டிபேட் ஷோவில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் ரொம்ப கேவலமாக ஒரு வார்த்தையை பேசிட்டார். இனோவா சம்பத் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருக்கிற எவனோ ஒருத்தன் கத்த, அதுக்கு வந்து காரை கொடுத்துட்டண்டா தே பையா அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் சம்பத் வந்து பேசிட்டாரு. இது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாகி அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அடிக்க பாஞ்சு மேடைக்கு போய் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, கலவரம் ஆயிடுச்சு.
இதுல நாஞ்சில் சம்பத்து வேற வழி இல்லாம, ஆகா அசிங்கமா வார்த்தைய விட்டுட்டோமே, மன்னிப்பு கேட்டா தான் நம்மள வெளியில விடுவாய்ங்க, இல்ல உள்ளேயே வச்சு நம்மள ஏதாவது பண்ணிருவாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வருந்துகிறேன். நான் வந்து நீங்க அந்த மாரி பேசுனதுனால நான் வந்து கோவப்பட்டு ஒரு வார்த்தை பேசிட்டேன். அதனால என்னை மன்னித்து விடுங்கள். வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டு நாஞ்சில் சம்பத்து மண்டியிட்டுட்டாரு. தன்னுடைய தலைவர் என்ன பேசினாரோ அத தானப்பா நாஞ்சில் சம்பத்து பேசியிருந்தாரு. தன்னுடைய தலைவர் அவர்கள் லியோ திரைப்படத்துல என்ன வசனம் பேசினாரோ, அதே வசனத்த கொண்டு வந்து தாவேகா சார்புல நாஞ்சில் சம்பத்து பேசுறாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நாஞ்சில் சம்பத்த அடிக்க போறீங்களே! இதெல்லாம் வந்து எந்த விதத்தில நியாயம்? அப்படி என்னத்த வந்து நாஞ்சில் சம்பத் வந்து தப்பா பேசிட்டாரு? தன்னுடைய தலைவருடைய கொள்கையை கொண்டு வந்து அந்த மேடையில வந்து அவர் பரப்பக்கூடாதா? நேத்து நைட் லியோ படம் பார்த்திருப்பாரு. அதுல விஜய் அவர்களுடைய ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருந்திருக்கும். பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. நம்ம தலைவர் மாரி நம்மளும் ஒரு டயலாக் ஒண்ணு பேசுவோம். கெத்தா பேசுவோம். மாஸா பேசுவோம். அப்படின்னு பேசி விட்டாரு. அது வந்து சர்ச்சையாயிருச்சு, பிரச்சனையாயிருச்சு. அதுக்காக நீங்க நாஞ்சில் சம்பத்த வந்து நீங்க அடிக்க போனது தப்பு. ஒரு மூத்த அரசியல்வாதி, இத்தன வருஷம் அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வைகோ கிட்டலாம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பல கட்சி மாறி இன்னைக்கு தாவேகால வந்து இருந்திருக்காரு. அவருடைய வயதுக்கு வந்து ஒரு முதிர்ச்சியா நடந்துக்க வேணாமா? எவனோ ஒருத்தன் கூட்டத்துல இருந்துகிட்டு இனவா சம்பத்துன்னு சொன்னா, அவன இந்த மாரி கேவலமா சொல்லி திட்டணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீ அங்க அவ்வளோ பேர் கூடியிருக்கிறான், நீ அந்த ஒருத்தன தான் திட்டுறன்னு அவைங்களுக்கு தெரியுமா? அங்க இருக்கிறவன் எல்லாம் நம்மள தான் திட்டுறாரு போல இருக்கு. அப்படின்னு கொதிச்சு எழுந்துட்டாய்ங்க. இந்த திமுகல வந்து ஒரு ஆபாச பேச்சாளர் இருப்பாரு. சிவாஜி அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் தான் எங்கெங்கெல்லாம் திமுக மேடை போடுதோ, அங்கங்கெல்லாம் வந்து வாய்க்கு வந்தத பேசுவாரு. ஆபாசமா, கொச்சையா, பச்சை பச்சையா பேசுவாரு. ல அவரு அவரு பேசின வார்த்தையெல்லாம் நான் யூடியூப் சேனல்ல இங்க உட்காந்து பேச முடியாது. அவரெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு, அவராவது டபுள் மீனிங்ல பேசுவாப்ல. அவரெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபாச பேச்சாளராக தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் உருவாகி இருக்கிறார், உருமாறி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நாஞ்சில் சம்பத்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்னு நினைக்கிறேன். ஆகா! அருமையா! உங்களுடைய கொள்கையை எவ்வளோ அழகா வந்து அதுவும் ஒரு டிபேட் ஷோல எத்தன லட்சம் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ பேர் வந்து அங்க உட்கார்ந்துருக்காங்க. எத்தன பேர் டிவில பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு வார்த்தைய சொல்லி பேசுறாரே, இதுதான் இவர்களுடைய உண்மையான தரம். தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உண்மை முகத்த பாருங்க. பெரியகுளம் எம்எல்ஏ ஒருத்தர்லாம் ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு. ஸ்டேட்டஸ எடுக்குறியா? உன்ன செமிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. செமிக்கிறதுக்கு அதர் எண்ட்ல பேசிட்டு இருக்கிற நபர் என்ன பிரியாணியா? இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலைல செமிச்சிட்டு போறதுக்கு. செமிச்சிருவாராம். நீ மட்டும் ஸ்டேட்டஸ எடுக்கல செமிச்சிருவேன். அப்படின்லாம் தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள்லாம் பேசுறாங்க. சரி மக்களாகிய நீங்க நாஞ்சில் சம்பத்து கேவலமா ஒரு வார்த்தைய பேசி, அங்க இருக்கிற எல்லாரும் காரி துப்பி, அதுக்கப்புறம் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன்னு மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டத பற்றி, அதுக்கப்புறம் சவுக்கு டீம் வந்து புதுசா ஆஃபீஸ்லாம் தொடங்கி, அதுல சீமான் அவர்களுடைய ஃபோட்டோவ வைக்கணும்னு நம்ம கேட்கல. நீ வைக்க வேணாம். முதலமைச்சர்களோட ஃபோட்டோவ வச்சுக்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா சீமான் அவர்களுடைய ஃபோட்டோவ வைக்கணும்னா, இந்த இடத்துல தான் கொண்டு போய் வைக்கணும். அங்க கீழ வச்சோம்னா ஃப்ரேம் தெரியாது. அப்படின்னு சீமான வந்து தொடர்ந்து இந்த சவுக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எள்ளி நகையாடுறது, கிண்டல் பண்றது, கேலி பண்றது, ஒரு காமெடி பீஸா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சீமான சித்தரிக்கிறது, இதெல்லாம் பற்றி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.